வணக்கம் அண்ட் வெல்கம் டு கனன். யூகேல இப்போ பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த இமிகிரேஷன் லோ சேஞ்சஸ். நாங்கள் இந்த இமிகிரேஷன் லோ சேஞ்சஸ் இருக்கிற ஒயிட் பேப்பரை கொஞ்சம் துல்லியமாக இன்டீட்டெயிலாக என்னென்ன விசா கேட்டகரிஸுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா எல்லா சேஞ்சஸுமே எல்லா விசா கேட்டகரிஸுக்கும் அப்ளிகபிள் இல்லை. முதலாவது நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாருமே பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. இந்த சட்டங்கள் இன்னும் அமலுக்கு கொண்டு வரப்படவும் இல்லை. ஸோ இதை பற்றி தான் இன்டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம். நாங்கள் கேட்டகரி பை கேட்டகரி, அதாவது ஸ்டூடெண்ட் விசா, டிபெண்டன்ட் விசா, ரிஃப்யூஜிஸ், ஒர்க் விசா, அப்படி எல்லா கேட்டகரியுமே இன்டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஸோ வாங்க பார்க்கலாம். மே மாதம் 2025 யூகே பார்லிமெண்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு 76 பக்கங்கள் இருக்கிற ஆவணம் தான் இந்த ஒயிட் பேப்பர். இதே ஒயிட் பேப்பர் என்று சொல்கிறோம். யூகே அரசாங்கத்தால் செயற்படுத்தப்பட இருக்கிற இல்லாட்டி செயற்படுத்த சொல்லி பரிந்துரை செய்யப்பட்ட ஆவணங்கள், அதே நேரம் மக்களுக்கு அவைலபிள், அதாவது மக்களாலையும் இதை எடுத்து வாசிக்கக்கூடிய மாதிரி ஒளிவு மறைவில்லாத விரிவான ஆவணங்கள் தான் இந்த ஒயிட் பேப்பர் என்று சொல்லப்படுறது. இந்த ஆவணங்களை யூகே பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணிக்கல வெள்ளை அட்டையோடு தான் சப்மிட் பண்ணுவீங்க. அதே பொதுமக்கள் வாசிக்க முடியாத அல்லது வாசிக்க கூடாத ரகசிய ஆவணங்கள் வர்ண அட்டைகளோடு சமர்ப்பிக்கப்படுமா. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற எந்த ஒரு சட்ட மாற்றமும் இன்னும் அமுலுக்கு கொண்டு வரப்பட இல்லை. இதுல இருக்கிற சட்டங்களை அமுலுக்கு கொண்டு வர சொல்லி பரிந்துரைக்கப்படுற இல்லாட்டி பரிந்துரை செய்யப்படுற ஒரு ஆவணம் தான் இந்த ஒயிட் பேப்பர். அதனால நீங்க யாருமே இந்த சட்டங்கள் அமுலுக்கு வந்துட்டுது என்று சொல்லி நினைக்க தேவையில்லை. இது எப்போ அமுலுக்கு வருமெண்டா இந்த வருஷத்தின் ஓட்டம் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் தான் இதெல்லாம் அமுலுக்கு வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுறதுக்கு முதல்ல இல்லாட்டி ஆல்ரெடி இந்த யூகேல இருக்கிற ஆட்களுக்கு இந்த சட்டங்கள் பொருந்தாது என்று பரவலா பேசப்படுது. இந்த வீடியோவில் நான் எல்லா விசா கேட்டகரிஸுக்கும் பொதுவாக என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்குன்னு முதல்ல சொல்லுவேன். இந்த விசாக்களுக்கு இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு இன்டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான விசா கேட்டகரி எடுத்து பாருங்க. உங்களோட கனன் சேனலில் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட சோர்சஸ்ல இருந்து தான் தகவல்கள் எடுத்து சொல்கிறோம். அதை விட தம்ப்நெயில்ல கேப்ஷனில் என்ன விஷயம் இருக்கோ அதே விஷயம் கட்டாயம் உங்களோட வீடியோவில் இருக்கும். நாங்கள் உங்களை கிளிக் பண்ண வைக்கிறதுக்காண்டி எந்த ஒரு கேப்ஷனோ தம்ப்நெயிலோ போடுறது இல்லை. ஸோ மறக்காம இந்த கனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க, தேவையான ஆட்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த யூகே பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிற 76 பக்கங்கள் கொண்ட இந்த ஒயிட் பேப்பருக்கு என்ன பேர் தெரியுமா வச்சிருக்காங்க? ரீஸ்டோரிங் கண்ட்ரோல் ஓவர் த இமிகிரேஷன் சிஸ்டம், அதாவது குடிவரவு அமைப்பின் மீதான கட்டுப்பாட்டை மீட்டமைத்தல். அப்போ இவ்வளவு நாளும் குடிவரவு அமைப்பின் மீது கட்டுப்பாடுகள் ஒன்றும் இருக்கே இல்லையாண்டு உங்களுக்கும் ஒரு மைண்ட் வாய்ஸ் வரலாம். இதுல இருக்கக்கூடிய சட்ட மாற்றங்கள் அமுலுக்கு வாரத்துக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிறையவே இருக்கு. அதை விட அப்படியே இந்த சட்ட மாற்றங்கள் அமுலுக்கு வராட்டியும் இதுல இருந்து நிறைய மாற்றங்கள் அமுலுக்கு வரத்தான் போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அவ்வளவு துல்லியமா ஆராய்ஞ்சு ஒவ்வொரு புள்ளி விவரங்களோட இன்டீட்டெயிலாக துல்லியமாக சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் குடிவரவால் என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு என்று தொடங்கி அதுக்கு பிறகு கடந்த கால அரசாங்கங்கள், அதாவது லேபர் பார்ட்டி இல்லாமல் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் இந்த குடிவரவில் என்னென்ன சட்டங்களை குறைச்சிருக்கு இல்லாட்டி தளர்த்தி இருக்கு, அதனால் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, அதனால் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்குள்ள அதிகளவான மக்கள் யூகேக்குள்ளே வந்திருக்கிறாங்க, அவங்க என்னென்ன விசா கேட்டகரிஸில் வந்திருக்கிறாங்க, அவங்களோட எத்தனை டிபெண்டன்ஸ் வந்திருக்கிறாங்க, இப்படியான புள்ளி விவரங்கள் அண்ட் கிராஃப்ஸோட இந்த டாக்குமெண்ட் சப்மிட் ஆகியிருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா இதனால் இந்த அதிக எண்ணிக்கையிலான குடிவரவால் யூகேல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, கிரைம் ரேட் எப்படி கூடியிருக்கு, அதை விட ஹவுசிங்ஸ், அதாவது இருக்கிறதுக்கு வீடு இல்லாத ஆட்கள் இந்த எண்ணிக்கை எப்படி கூடியிருக்குது, வீட்டுக்கான டிமாண்ட் எப்படி கூடியிருக்குது, வீட்டு விலைகள் எப்படி கூடியிருக்குது, அதை விட ஜிடிபியில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது, எக்கனாமியில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது, இப்படியான நிறைய விஷயங்களை இந்த இமிகிரேஷனோட தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்குள்ளேயே மிக முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இந்த குடிவரவால் ஆல்ரெடி யூகேல இருக்கிற யூகே வாழ் மக்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்னதையும் இந்த டாக்குமெண்ட் மிக தெளிவாக சொல்லுது. இதையெல்லாம் தெளிவாக டாக்குமெண்ட் பண்ணின பிறகு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இவ்வளவு பேர் வராங்க, இதை எப்படியெல்லாம் குறைக்கலாம், எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் என்ற சஜஷன்ஸ் அடுத்ததா கடைசியா முன்வைக்கப்படுது. பல விசா கேட்டகரிஸுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெவல் ரிக்வயர்மெண்ட்ஸ் கூடுது. ஆல்ரெடி இங்க இருக்கிறார்கள் இல்லாட்டி ஃபியூச்சர்லயுமே இங்க வந்துட்டு நீங்க உங்களோட விசாவை ரினியூ பண்ணிக்குள்ள இன்னொரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் முன்வைக்கப்படுது. அதை விட நீங்க செட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கல வேற ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் முன்வைக்கப்படுது. அதை விட இந்த ஸ்கில் ஒர்க்கர் விசா இல்லாட்டி ஒர்க் விசாக்குரிய சேலரி த்ரெஷோல்டுகளை எல்லாம் கூட்டுறதால இந்த கட்டுப்பாடுகள் இல்லாட்டி இந்த இறுக்கங்கள் கொண்டு வரப்படுது. மறுபடியும் சொல்றேன், இந்த சட்டங்கள் இன்னும் அமுலுக்கு கொண்டு வரப்பட இல்லை. இந்த சட்டங்கள் அமுலுக்கு வாரத்துக்கு முதல் யூகேக்குள்ள வந்தாக்கள் இல்லாட்டி ஆல்ரெடி யூகேல இருந்தாக்களுக்கு
இந்த சட்டங்கள் எதுவுமே அப்ளை ஆகாது. ஓகே, இப்போ எல்லா விசா கேட்டகரிஸுக்கும் பொதுவான 1-2 விஷயங்கள் இருக்குது. அதை முதல்ல பார்ப்போம். இதில் முதலாவது, நீங்கள் எந்த ஒரு விசா கேட்டகரியில் வந்தாலும் இல்லாட்டி வந்திருந்தாலும் நீங்கள் இந்த சட்டங்கள் கொண்டு வந்த பிறகு நீங்கள் உங்களோட விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் A2 ரிக்வயர்மெண்ட் வந்து காட்டணும். அதுக்கு பிறகு நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெவல் B2 ரிக்வயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கணும். இதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விசா கேட்டகரியின் டிபெண்டாக வாரத்துக்கும் உங்களுக்கு சர்டன் சேலரி த்ரெஷோல்ட்ஸ் வந்து இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு விசா கேட்டகரியில் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு டிபெண்டை வந்து எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட அளவு சேலரி வந்து காட்டியே ஆகணும். இது ஒவ்வொரு வருஷமும் வந்து அதிகரித்து கொண்டே போகும். இது ரெண்டும் தான் பொதுவான மாற்றங்கள். ஸ்கில்டு ஒர்க்கர் விசா கேட்டகரிக்கு இந்த இமிகிரேஷன் லோ சேஞ்சஸில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். 2020களில் Tier 2 ஒர்க் விசாவுக்கு பதிலாக ஸ்கில் ஒர்க்கர் விசான்ற ஒரு கேட்டகரியை கொண்டு வரதையும், அதில் ஆக குறைஞ்ச எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து RQF6, அதாவது டிகிரி லெவல் இருக்க தேவையில்லை, A லெவல் அதாவது RQF3 இருந்தாலே போதும் என்று கொண்டு வரப்பட்ட மாற்றங்களால் எப்படி இந்த இமிகிரன்ஸ் நம்பர் கூடுது, அதை விட அவங்களோட வர டிபெண்டன்ஸ் நம்பர் எப்படியெல்லாம் கூடுதுன்றதை தெளிவாக புள்ளி விவரங்களோட காட்டியிருக்கிறாங்க. அதனால இந்த ஸ்கில் ஒர்க்கர் விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு திரும்பவும் RQF6 அதாவது டிகிரி லெவல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்ன்றதை சட்டமாக்குறதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அதை விட இவங்க டிபெண்டன்ஸை இவங்களோட கூட்டி கொண்டு வரணும் இல்லாட்டி எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு வேற சேலரி த்ரெஷோல்டையும் செட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஸ்கில்ட் ஒர்க்கர் விசாவில் இருக்கிற ஆட்களுக்கும் இந்த சேலரி த்ரெஷோல்டு வந்து அப்ளை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்கில்ட் ஒர்க்கர் விசாவில் இருக்கிறீங்க, நீங்கள் டிபெண்டை கூட்டி கொண்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் உங்களோட விசாவை ரினியூ பண்ண முதல் இந்த சட்டங்கள் அமுலுக்கு கொண்டு வரப்பட்டுட்டுதுண்டா நீங்களும் இந்த சேலரி த்ரெஷோல்டை மீட் பண்ணணும். இதை விட நீங்கள் யூகேல ஆல்ரெடி வேற ஒரு விசா கேட்டகரியில் இருக்கிறீங்க, இந்த சட்டங்கள் அமுலுக்கு வந்த பிறகு நீங்கள் உங்களோட விசாவை வந்து ஒர்க் விசாவாக மாற்ற போகிறீங்கண்டா இல்லாட்டி வேறொரு விசாலேருந்து ஒர்க் விசாவுக்கு ஸ்விட்ச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணணும். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி லெவலை விட குறைய ஆனால் A லெவலுக்கு மேலே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டில் யூகேக்கு வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா RQF லெவல் 3 to 5க்குள்ளே இருக்கிற ஆட்கள் வந்து ஸ்டில் யூகேக்கு ஸ்கில் ஒர்க்கர் விசா கேட்டகரியில் வர முடியும். ஆனால் அந்த வேக்கன்சிஸ் இல்லாட்டி அதுக்குரிய வேலைகள் வந்து யூகே கவர்மெண்டால் பப்ளிஷ் பண்ணப்பட்ட டெம்பரரி ஷார்ட்டேஜ் லிஸ்ட் என்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து உங்களோட ஒக்கியூபேஷன்ஸ் வந்து இருக்கணும். அதில் இருக்கிற ஒக்கியூபேஷன்ஸை மட்டும்தான் இந்த RQF லெவல் 3 to 5ல இருக்கிறார்கள் வந்து அப்ளை பண்ணி யூகேக்கு வரக்கூடியதாக இருக்குது. இதை விட இந்த லோவர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட ஒர்க் விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு புதுசாக ஒரு 3 விஷயங்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு பாயிண்ட் பேஸ் சிஸ்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. ரெண்டாவது, இந்த டெம்பரரி ஷார்ட்டேஜ் லிஸ்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இந்த யூகே கவர்மெண்டால் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அந்தந்த வேக்கன்சிஸுக்குரிய நம்பரை வந்து அவங்க மீட் பண்ணின பிறகு அந்த ஷார்ட்டேஜ் லிஸ்ட்ல இருந்து அந்த வேலைகள் வந்து நீக்கப்பட்டுரும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண எல்லாமே இருக்கு. மூன்றாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பரரி ஷார்ட்டேஜ் லிஸ்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிநாட்டில் இருந்து ஆக்களை எடுக்காம யூகேல ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு நடவடிக்கைகளை எடுக்க போகிறாங்களாம். இந்த ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் இன்டிஃபினைட் லீவ் டு ரிமைன் வந்து 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் ஆக போகுது என்ற ஒரு தகவல் வந்து பரவி கொண்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மை இல்லை. பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டத்தில் யூகேக்குள்ளே வர ஒர்க் விசா ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளை ஆக போகுது. அதாவது நீங்கள் RQF6 அல்லது அதுக்கு மேலே குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு ஆளுண்டா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டத்துக்குள்ளே வர தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஸ்டில் இந்த 5 இயர் ரூட் தான் இருக்கும். இது வந்து அந்த 3 to 5 RQF லெவல் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டத்தை கொண்டு வர போகிறதாகவும் இந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 10 வருஷ செட்டில்மெண்ட் ரூட் வந்து அப்ளை ஆகும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க யூகே எக்கனமிக்கும் சொசைட்டிக்கும் எப்படியெல்லாம் கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, என்னென்னலாம் பெனிஃபிஷியலாக செய்கிறாங்கன்றதை பொறுத்து அந்த 10 இயர் ரூட்டையுமே அவங்க குறைச்சி கொள்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ எல்லாருமே இதை நினைச்சு பயப்பட தேவையில்லை. இதை விட ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட்டையும் B1ல இந்த B2 ரைஸ் பண்ணுறாங்க. அவங்களோட டிபெண்டன்ஸுக்கும் வந்து புது லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட்ஸை செட் பண்ண போகிறதா இந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த புது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் லெவல் என்னன்றது வந்து அந்த டாக்குமெண்ட்ல சொல்லப்படையில. அதை விட இந்த சட்டங்கள் கொண்டு வந்த பிறகு இந்த லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் லெவல் வந்து அடுத்தடுத்த வருஷங்களில் கூடிக்கொண்டு போகும் என்று இதில் சொல்லி இருக்கு. அடுத்து இந்த கேர் ஒர்க்கர்ஸ் கேட்டகரியை பற்றி பார்ப்போம். ஸ்கில் விசாக்கு இந்த ரிப்போர்ட்ல எப்படியெல்லாம் ஸ்டெட்ஸை போட்டு காட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி கேர் ஒர்க்கர்ஸுக்கும் கடந்த ஆண்டுகளில்
இவ்வளவு இமிகிரண்ட்ஸ் வந்து கேர் ஒர்க்கர்ஸாக யூகேக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் யூகேக்குள்ளே வந்த பிறகு அவங்களோட கேர் ஒர்க் விசாவில் இருந்து கொண்டு அவங்க வேறு வேறு வேலைகள் செய்கிறாங்க என்னத்துக்குரிய புள்ளி விவரங்கள், அவங்களோட வந்து டிபெண்டன்ஸ் என்ன செய்கிறாங்க, அதனால் இந்த எக்கனாமிக்கும் யூகே நேஷனல்ஸுக்கும் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கு என்ற விஷயங்களை மிக துல்லியமாக இந்த ரிப்போர்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குரிய மாற்றங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. முழுதான் இந்த கேர் ஒர்க்கர்ஸ் வந்து இனி யூகேக்குள்ளே வர்றதை வந்து நிப்பாட்டுறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூகே நேஷனல்ஸ் வந்து ஏன் இந்த கேர் ஒர்க்கர் என்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறதில்லை என்றதை ரிசர்ச் பண்ணி அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணி, வேஜஸை கூட்டி, அதாவது அவங்களுக்கு கொடுக்குற சேலரியை கூட்டி, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் வந்து கொஞ்சம் இலகுவாக்கி கொஞ்சம் அட்ராக்டிவாக அந்த ஃபீல்டை வந்து கொண்டு வந்து அதுக்குள்ள யூகே நேஷனல்ஸையே அந்த முழுதாக கேர் ஒர்க்கர்ஸாக எடுக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை செய்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கேர் ஒர்க்கராக இருக்கலாம், இல்லாட்டி அவங்க டிபெண்டன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த சட்டத்தை கொண்டு வரத்துக்கு முதல்ல நீங்கள் யூகேக்குள்ளே என்டர் பண்ணினா ஒரு கேர் ஒர்க்கராக இருந்தாலோ இல்லாட்டி அவங்க டிபெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் இல்லாட்டி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் உங்களோட விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரினியூ பண்ணி கொள்ளலாம். இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் ஒர்க்கர்ஸை வந்து எடுக்கிறத நிப்பாட்ட போகிறாங்க. ஆல்ரெடி வந்த ஆட்கள் வந்து நீங்கள் ஈஸியாக ரினியூ பண்ணி கொள்ளலாம். அடுத்தது பார்ப்போம், இனோவேட்டிவ் ஃபவுண்டர் ரோட், குளோபல் டேலண்ட் அண்ட் ஹை பொட்டென்ஷியல் இண்டிவிஜுவல். இந்த 3 கேட்டகரிஸுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வராங்க. மற்ற நாடுகள் மாதிரியே யூகேக்குள்ளேயும் இப்படியான நிறைய டேலண்ட் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி அவங்களுக்கு வந்து நிறைய பிளேஸ்மெண்ட்ஸை உருவாக்கி கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கட்டும், ஒரு ரிசர்ச் இன்டர்னாக இருக்கட்டும், உங்களுக்குரிய விசா அப்ளிகேஷன் ரிக்வயர்மெண்ட்ஸில் வந்து எந்த ஒரு இறுக்கங்களையும் இந்த யூகே கவர்மெண்ட் கொண்டு வர இல்லை. இந்த கேட்டகரிஸ்ல எல்லாம் யூகேக்குள்ளே எத்தனை பேர் வரலாம்ன்ற பிளேஸ்மெண்ட் நம்பர்ஸை வந்து கூட்ட போகிறதா இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3ல் ஏதாவது ஒரு விசா கேட்டகரியில் நீங்கள் யூகேக்குள்ளே வந்தீங்கன்னா இன்டிஃபினைட் லீவ் டு ரிமைன் எடுக்கிறதுக்குரிய பீரியட் வந்து 5 இயர்ஸ் தான் என்றதையும் இந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விசா கேட்டகரி பார்ப்போம், இந்த ஸ்டூடெண்ட் விசா. அந்த ஸ்டூடெண்ட் விசாவை பற்றி நிறைய பக்கங்கள் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதாவது எத்தனை பேர் வந்து இந்த 2020க்கு பிறகு யூகேக்குள்ள வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் அதில் யூகேல இருந்து திரும்ப போயிருக்கிறாங்க, அதுக்குள்ள யூகேக்குள்ளேயே வேலை கிடைச்சு வேற விசாக்கு ஸ்விட்ச் பண்ணினாக்கள் எத்தனை பேர், இல்லீகலா இன்னும் எத்தனை பேர் வந்து இந்த யூகேக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களோட எத்தனை டிபெண்டன்ஸ் வந்திருக்காங்க, அவங்களும் அதில் எத்தனை பேர் இல்லீகலாக ஒர்க் பண்ணுறாங்க, இல்லீகலாக யூகேக்குள்ளே இருக்கிறாங்க என்றதெல்லாம் வந்து இந்த ரிப்போர்ட்டில் துல்லியமாக காட்டியிருக்கிறாங்க. நீ என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரலாம் என்ற மாதிரியான சஜஷன்ஸும் வந்து இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அதை விட மிக முக்கியமான விஷயம், 2021 டோட்டல் அசைலம் சீக்கர்ஸ் கவுண்டில் பாதி, அதாவது 46% ஸ்டூடெண்ட் விசாவில் யூகேக்குள்ளே வந்த ஆட்கள் என்றதையும் இந்த ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதனால யூனிவர்சிட்டிஸுக்கும் ஹை எஜுகேஷன் ப்ரொவைடர்ஸுக்கும் சர்டன் மெட்ரிக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணவும் செய்கிறாங்க. இந்த சட்டங்கள் அமுலுக்கு வந்த பிறகு விசா ரிஃப்யூசல் ரேட் வந்து 10% விட குறைவாக இருக்கணும். கோர்ஸ் என்ரோல்மெண்ட் ரேட் இவ்வளவு நாளும் 90% இருந்தால் போதும், இனி வந்து 95% மினிமம் இருக்கணும். கோர்ஸ் கம்ப்ளீஷன் ரேட் இது வந்து இவ்வளவு நாளாக 90% இருந்தது, இனி 95% வந்து இதையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க என்றதையும் வந்து இனி மெஷர் பண்ண போகிறாங்க. இதில் ஏதாவது ஒரு மெட்ரிக்ல இந்த யூனிவர்சிட்டி இல்லாட்டி இன்ஸ்டிடியூஷன் ஃபெயில் ஆனாலும் அவங்களோட ஃபியூச்சர் விசா ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் வந்து ரிவோக் பண்ணப்படும் என்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட் விசாவுக்கு கொண்டு வரப்பட இருக்கிற மாற்றங்களே மிக முக்கியமான மாற்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த PSW பீரியட். நீங்கள் படித்து முடிஞ்ச பிறகு இவ்வளவு நாளும் 2 வருஷம் வந்து PSW இருந்தது. நீங்கள் 2 வருஷம் யூகேல என்ன வேலையும் செய்யலாம், உங்களுக்கு வந்து அவர்ஸ் லிமிட் இல்லை, நீங்கள் வேலை தேடுறதுக்கு அந்த 2 வருஷத்தை யூஸ் பண்ணலாம், யூகேல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி படிப்படியாக உங்களுக்கு ஒரு ஒர்க் விசாவுக்கு லீட் பண்ணுறதுக்குரிய ஒரு வேலையில் இருக்கிறதுக்கோ இந்த 2 இயர்ஸ் பீரியட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆனால் அந்த ஒயிட் பேப்பரில் சப்மிட் பண்ணியிருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த PSW பீரியடை 18 மாதம், அதாவது 1.5 வருஷங்களாக குறைக்கிறதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகே, அடுத்தது பார்ப்போம், ரெஃப்யூஜிஸ். நீங்கள் UNHCRஆல் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ரெஃப்யூஜியாக இருந்தால் உங்களுக்கு போதுமான தகமைகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த ஸ்கில் ஒர்க்கர் விசாவுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களோட எஜுகேஷன் இல்லாட்டி ஸ்கில் ரிக்வயர்மெண்ட் வந்து நீங்கள் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு போதுமாக இருந்தால் உங்களை ஹயர் பண்ணுறதுக்கும் இந்த யூகே கவர்மெண்ட் வந்து நடவடிக்கைகள் எடுக்கும். ஸோ நீங்கள் ஸ்கில் ஒர்க்கர் விசாக்கு அப்ளை பண்ண இல்லாத இல்லாட்டி ஒரு
ஒர்க் விசாக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணலாமல் இருக்கிற ஒரு தன்மை வந்து இல்லாமல் போகும். இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அந்தந்த ஸ்கில் ஒர்க் விசாக்குரிய ரிக்வயர்மெண்ட்ஸையும் ஸ்கில்ஸையும் எஜுகேஷன் லெவல்ஸையும் நீங்கள் வளர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெஃப்யூஜியாக இல்லாமல் ஒரு ஸ்கில் ஒர்க் விசாக்கு ஸ்விட்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இதை விட உங்களுக்கு எல்லாம் முதலே தெரியும், சட்டவிரோதமாக யூகேக்குள்ளே முதல் வந்திருந்தாலும் சரி இனி வந்தாலும் சரி அவங்களுக்குரிய செட்டில்மெண்ட் விசாக்கள் வந்து கிடைக்காது. அடுத்த விசா கேட்டகரி பார்ப்போம், டிபெண்டன்ட் ஆஃப் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ். நீங்கள் ஒரு ஸ்பவுஸ் விசா அல்லது டிபெண்டன்ட் விசாவில் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன்ட டிபெண்டா இல்லாட்டி ஸ்பவுஸாக இருந்தால் உங்களுக்கு இந்த புதுசாக கொண்டு வரப்பட்ட சட்டங்களால் பெரிய ஒரு பாதிப்பு வந்து இருக்க போகிறதில்ல. கூடுதலான விசா கேட்டகரிஸுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் அவங்க விசா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இல்லாட்டி ரினியூ பண்ணும்போது A1லேருந்து A2க்கு மாறுறபடியா உங்களுக்கும் இந்த லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் அப்ளை ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. நீங்களும் செட்டில்மெண்ட் இல்லாட்டி இன்டெஃபினைட் லீவ் டு ரிமைன் அல்லது PR இல்லாட்டி பெர்மனன்ட் ரெசிடென்ட் என்று சொல்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கும் வந்து அந்த லாங்குவேஜ் லெவல் ரிக்வயர்மெண்ட் வந்து கூடலாம். இவ்வளோ நாளும் அந்த லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் B1ல இருந்தது, இனி B2 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும்தான் உங்களை எஃபெக்ட் பண்ண போகுது. அதை விட நீங்கள் இந்த டிபெண்டன்ஸுக்கு சேலரி த்ரெஷோல்டு இன்க்ரீஸ் பண்ணினா அப்புறம் வந்திருந்தேன் இந்த சேலரி த்ரெஷோல்டு இன்க்ரிமெண்ட் வந்து நார்மலாக உங்களுக்கு அப்ளை ஆகும். அதுக்கு முதல் வந்த ஆக்களுக்கு இந்த பேசிக் சேலரி ரிக்வயர்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றங்களுமே இல்லை. உங்களுக்கு புதுசாக கொண்டு வரப்பட இருக்கிற சட்டங்களில் வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் ஒன்று தான் மாறப்போகுது. மற்ற எல்லாமே உங்களுக்கு இவ்வளவு நாளும் எப்படி இருந்ததோ அதே ரிக்வயர்மெண்ட்ஸ் தான் இருக்கு. இப்படி யூகேல நடக்கிற மாற்றங்களை இன் டீட்டெயிலாக ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு கணன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 76 பேஜஸ் இருக்கிற இந்த ஒயிட் பேப்பர் டாக்குமெண்ட்டை வாட்சி தான் நான் இவ்வளவு விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லாட்டி கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் இது வரைக்கும் எல்லா மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ மறக்காமல் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி அதில் உங்களோட மெசேஜஸை வந்து நீங்கள் போடலாம். இந்த வீடியோ ஸ்டூடெண்ட் விசாவில் வேற இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லாட்டி ஒர்க் விசா அப்ளை பண்ண இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த 76 பேஜஸ் இருக்கிற டாக்குமெண்ட்டை வந்து வாட்சி பார்க்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். பாய் ஃபார் நவ்.